திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ளது கொடைக்கானல். கொடைக்கானல் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட வில்பட்டி ஊராட்சி பகுதியில் உள்ளது கோம்பை மற்றும் மூங்கில்காடு. இரண்டும் வில்பட்டியிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டும். இந்த பகுதிக்கு செல்லும் சாலையில் ஆறு உள்ளது. இந்த ஆறில் சாதாரணமாக மழை பெய்தாலே ஆற்றில் தண்ணி வரும். அதே போல் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பலத்த மழை பெய்த போது இந்த காட்டாற்று வெள்ளம் இந்த ஆற்றில் வந்தது. அப்போது ஒரு பெண்ணும் அவரது குழந்தையும் சிக்கிக் கொண்டனர். அப்பொழுது தீயணைப்பு துறையினர் மீட்டனர். அப்பொழுதே இந்த மூங்கில்காடு பகுதி மக்கள் மற்றும் கோம்பை பகுதி மக்கள் இந்த ஆற்றின் மீது பாலம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். அந்த கோரிக்கை தற்போது வரை அரசு செய்யாத காரணத்தால் தற்போது கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து பலத்த மழை கொடைக்கானல் மற்றும் கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதியில் பெய்து வருகிறது. நேற்று மட்டும் சுமார் 130 சென்டிமீட்டர் மழை கொடைக்கானலில் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் அதிகபட்சம் மழையின் காரணமாக கோம்பை ஆற்றில் நள்ளிரவில் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதன் காரணமாக ஆற்றின் கரையோரத்தில் இருந்த விவசாய நிலங்கள் முழுவதும் தற்போது தண்ணீரில் மூழ்கியுள்ளது. இப்பகுதியில் உருளைக்கிழங்கு, கேரட், பட்டர் பீன்ஸ் உள்ளிட்ட பல்வேறு ஆங்கில காய்கறிகள் பயிரிட்டு வருகின்றன. தற்போது விவசாய நிலங்களில் தண்ணீர் புகுந்ததால் விவசாயிகளும் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். மேலும் தண்ணீர் வடியும் வரை மூங்கில்காடு மற்றும் கோம்பை பகுதி மக்கள் வில்பட்டியோ அல்லது கொடைக்கானலுக்கோ கூலி வேலைக்கு செல்ல முடியாது சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இப்பகுதி மக்கள் தற்போது வீட்டிலேயே முடங்கியுள்ள சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. பவித்ரா.